ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பொதுவாக நம்ம குழந்தைங்களுக்கு வெளில அதிகமாக எதுவும் வாங்கி தராமல் வீட்டிலேயே சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கொரியன் ஸ்டைல் சீஸ் பேன் கேக்கை இந்தியன் பேன் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம பணியார சட்டியை வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சிம்பிளான பேன் கேக் பேட்டரை வச்சு எப்படி நம்ம ஸ்டஃப் பண்ணி செய்ய போகிறோன்றதை வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பேன்கேக் பேட்டர் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நம்ம மீடியம் சைஸ் எக்காக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. ஸ்மால் சைஸாக இருந்தால் 2 எக் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2 எக்கு வந்து நம்ம அந்த கப்பில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த யோக்கும் எக் ஒயிட்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். திப்பியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான பேசிக் பேன்கேக் பேட்டர் இப்படி தான் செய்வாங்க. ஸோ இது கூட நம்ம வந்து 1/2 கப் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மெல்டட் பட்டராக இருந்துச்சு அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பட்டர் நல்லா லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணும் போதும் 5 to 10 minutes வந்து நல்லா பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல சாஃப்டாக இருக்கும் பேட்டர். ஸோ இப்போ இது கூடவே வந்து 1/2 கப் பால் சேர்த்துடலாம். வெனிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். ஒரு 5 minutes நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம ப்ரௌன் சுகர் சேர்த்துடலாம். ப்ரௌன் சுகர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால நம்ம ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கோம். நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா அந்த சுகர் வந்து நல்லா கரைகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் ஒன்றும் உங்களுக்கு மாறாது. ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்குவோம். அதுக்கு ஒரு பவுலில் மைதா மாவு 1 கப் நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கலாம். அது கூடவே வந்துட்டு பேக்கிங் சோடா இல்லைன்னா சால்ட் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே லிக்விட் இன்க்ரீடியன்ட் தனியாகவும் சாலிட் இன்க்ரீடியன்ட் தனியாகவும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பைன் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க பேட்டரில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒட்டுக்கா நீங்கள் ஆட் பண்ணும் போது நிறைய லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் பேட்டராக கிடைக்கும், லம்ஸ் எதுவும் இல்லாமல். இப்போது மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேட்டராக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பேன்கேக் பேட்டர். ஸோ இது கூட நீங்கள் எதை வேணாலும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக் பண்ணலாம், இல்லைனா தவாவில் கூட நம்ம பேன்கேக் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றலாம். ஸோ இப்போ நான் வந்து பணியார சட்டி மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இப்போது நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும், பட் உள்ளே குக் ஆகாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு ஸ்கூப் வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்து எல்லா ஹோல்ஸ்லேயும் ஒரு ஸ்கூப் மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன், பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பேக் பண்ணலாம். அதாவது நம்ம ரொம்ப நேரம் வந்து கேஸ் நிறைய பேர் வீணாகும்னு நினைப்பாங்க. நம்ம வந்து ஒரு தவாக்குள்ளே ஒரு பேனை வச்சு திருப்பி அதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி திருப்பி பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே சாண்ட்விச் பண்ணுறதுக்கு சீஸ் வச்சுருக்கோம். சீஸ் குவான்டிட்டி வந்து நீங்கள் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். இன்னும் நல்லா உங்களுக்கு சீஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு சியூவியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் பாயில்டு எக்கு வைக்கலாம், சாக்லேட் வைக்கலாம், இல்லை ஏதாவது மசாலா ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மசாலா வைக்கலாம். பட் இந்த பேன்கேக் பேட்டரை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். ஸோ இது நான் சிம்பிளாக உங்களுக்கு சீஸ் வச்சு காமிச்சிருக்கேன். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சாக்லேட் வச்சு கூட செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ சீஸ் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அது மேலே வந்து திருப்பி நான் ஒரு ஸ்கூப் வந்துட்டு பேட்டரை ஆட் இதே மாதிரி நம்ம எல்லா ஹோல்லையும் அந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம், அந்த சீஸ் கவர் ஆகிற மாதிரி. அடுப்பு முக்கியமாக மீடியம் ஃப்ளேம், அதாவது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்
ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம டர்ன் பண்ணி இன்னொரு பக்கமும் வேக வச்சிடலாம். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த கலர் வந்திருக்கு. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இந்நேரம் அது வந்து தீஞ்சு போயிடும், ஒரு க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. ஒரு 5 to 10 minutes வந்து இந்த பக்கமும் குக் ஆகட்டும். ஸோ அப்சைட் டவுன் பண்ணும் போது ஒரு 10 minutes நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ அந்த ஹீட்லேயே வந்து உங்களுக்கு நல்லா வந்து பேக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இப்போது சுவையான பேன்கேக் ரெடி. ஸோ நம்ம அது தோசை மாதிரி ஊற்றாமல் பனியாரக்கல்லில் ஊற்றிருக்கோம். இது கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்பைஸியாக இருக்கணும்னா சில்லி சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.